கணவன், மனைவி உறவு. கணவன் வேலை செய்ற இடத்துல ஏதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கும். அப்ப ஈவினிங் அவரு வீட்டுக்கு வருவாரு. அந்த நேரத்துல மனைவி சமையல் அறையில சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கணவன் நேரா போய் அந்த சந்தோஷத்த வெளிப்படுத்துவாரு. ரொமான்ஸ் பண்ணுவாரு. கொஞ்சுவாரு மனைவிய. உடனே மனைவி, "உனக்கு என்ன மூளை இல்லையா? அறிவு இல்லையா? கொஞ்சறதுக்கு நேரமே இல்லையா? ரொமான்ஸ் பண்றதுக்கு வேற நேரம் காலம் இல்லையா? பசங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தா தப்பாயிடும். அவங்க பார்க்கக்கூடாது." அப்படின்னு மனைவி சொல்லுவாங்க. இதே கணவன் ஒரு கோவத்துல 2 வார்த்தை சொன்னான்னா, 10 வார்த்தை மனைவி சொல்லுவாங்க. சண்டை நடக்கும். அது மட்டும் பிள்ளைக முன்னாடி நடக்கலாம். ஆனா, இந்த கொஞ்சறது, ரொமான்ஸ் பண்றது பிள்ளைக பார்க்கக்கூடாது. ஆனா, கணவன், மனைவி சந்தோஷமா இருக்கிற நிகழ்வு தான் பிள்ளைகள் அதிகமா பார்க்கணும். அப்பதான் அவங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நீங்க சண்டை போடுறத, அவங்க முன்னாடி சண்டை போடுறத அவங்க பார்த்தாங்கன்னா, ஓ! கணவன் மனைவின்னா இப்படிதான். சண்டை போட்டுட்டே இருப்பாங்க எந்த நேரம். அப்படின்னு அவங்க மனசுல பதிஞ்சிரும். இன்னைக்கு நெறைய பெண் பிள்ளைகள திருமணம் வேண்டான்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். தன்னுடைய தாயும், தகப்பனும் போடுற சண்டைய பார்த்து. அதே மாரி இந்த தாய், தகப்பனும் இந்த பெண் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க போனா, நீங்க நீங்க பார்க்குற மாப்பிள்ளை எப்படி இருக்கும்? உங்கள மாரி தான் இருக்கும். சண்டை போடுற மாப்பிள்ளையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நாங்களா தேர்ந்தெடுத்துக்கிறோன்றமா அந்த முடிவுக்கும் சில பெண்மணிகள் வந்துட்டாங்க.